கைஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ரெடி பண்ணலாம் தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா போக்கிமோன ஃபேன் மேலே ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பெரிய போக்கிமோன் ஃபேனு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசனை சுத்தமாக பிடிக்கல. ஸோ நானே ரெடி பண்ண நினச்சி தான் ரெடி பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸ்டேஜ் வீட்டுக்கு போகலாம். 15 வருஷம் கழிச்சு நம்மளோட போக்கிமோன் உலகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த போக்கிமோன் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேலட்டோட பேஷ் தான் அவனோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். 10 மணி ஆச்சு. சூரியன் நல்லா உதிக்குது. ஆனால் நம்ம தலைவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம, அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வால் கிளாக்கு சார்ஜே நின்னு போயிருச்சு. அவன் அடிச்சு அதுவே. அவங்க அம்மாவும் "எழுந்துரு எழுந்துருன்னு" கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சாம்பியன்ஸுமே தோற்கடிச்சான். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, சாம்பியனுக்குலாம் சாம்பியனா இருந்தா நம்ம லியோனே தோற்கடிச்சு, அவன் தான் இப்போ சாம்பியனாவும் இருக்கிறான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, மேட்ச் பார்த்தீங்கன்னா 15 வருஷமா அவனோட இதுவே தக்க வச்சதுனால, போக்கிமோன் பேட்டில் அசோசியேஷன் அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முடிவு குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம்மையும் குடுத்துருக்காங்க. அந்த ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ச ச சலுகையே குடுத்துருக்காங்க. என்ன சலுகை பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்சோட ஜிம் பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ரீஜியன்ல கூட எந்த சாம்பியன்ஸ் லீக் நடந்தாலும், அதில காய்றதுக்காக இந்த பேட்ச யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம ஆரஞ்ச் லீக் கூட நம்ம தள்ளி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கும் ஒரு ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம பேட்சுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட சேனோ, கேன்டோ இந்த மாரி இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்ல என்ன இருக்கக்கூடிய எல்லா விதமான போக்கிமோன் லீக் சாம்பியன்ஷிப்க்குமே நம்ம ஆஷோட ஜிம் பேட்சை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா, அதிலயும் ஒரு சின்ன சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்ச் சேலஞ்ச் பண்ணா அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட அவங்க 4 ஜிம்ம ஜெயிச்சிருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஷ் கிட்ட சண்டைய போட முடியும். அதுக்குள்ளயும் அவங்க பார்த்தீங்கன்னா, ஆஷ் கூட பேட்டில் பண்ண முடியாது. ஸோ, இதில என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆஷ்க்கு மிகப்பெரிய ட்ராபேக் ஆச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய சேலஞ்சஸ்லாம் வரமாட்டாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பேட்டில் பண்ணுறதுக்கு நான் மேட்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சேலஞ்சும் நிறைய வராதனால, மேட்ச் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் ஆயிட்டான். ஸோ, அதனால தான் இன்னும் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் மேட்ச்க்கு தான் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாளு. ஸோ, ஆனா அதுவும் மறந்து நம்ம தலைவன் தூங்கிட்டு இருக்கான்னா, நம்ம தலைவனோட நெனச்சு பாருங்க நீங்களே. நம்ம தலைவன் என்ன பண்றான்னா, எந்திரிச்சு போயிட்டு அவனோட ஜிம்முக்கு போயிடுறான். நான் சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்லும்போது, அவன் அங்க இருக்க அந்த அசிஸ்டன்ட், "என்னடா இப்படி பேசுறீங்க? இது மாரி லேட்டா வரீங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீ என்னையும் இப்படி இப்படி பேசுறியாப்பான்னு" சொல்லும்போது, "பின்ன லேட்டா தான் வரீங்கன்னு" சொல்லும்போது, "சரி, சரி போக்கிமன்ஸ் போய் பார்க்கலான்னு" சொல்லிட்டு, அவன் பார்த்தீங்கன்னா, அவனோட போக்கிமன்ஸ்லாம் போய் பார்க்குறான். பார்த்து சொல்றான், "இந்த மாரி நான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா வெளிய போறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களலாம் நான் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு" சொல்லும்போது, எல்லாருக்கும் சந்தோஷப்படுது. ஆஷ் பார்த்தா, "சரி பிக்காசு போலாமான்னு" சொல்லும்போது, ஓகேன்னு சொல்லிட்டு ஆஷ் முதல்ல வெளிய வரான். வெளிய வந்து பார்த்தா, வெளிய ஒரு சேலஞ்ச் நின்னுட்டு இருக்கான். இந்த மாரி "நான் உங்க கூட சேலஞ்ச் பண்ணணும். நான் 4 ஜிம் ஜெயிச்சுட்டேன்னு" சொல்லும்போது, "தம்பி இது சண்டேப்பா, சண்டை போடுறது இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் கூட பேட்டில் பண்ணி ஆகணும். நான் பார்த்தா கேன்டர் வந்து வரேன்னு" சொல்லும்போது, கேன்டவா? சரி வா சண்டை போடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கூட பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறான். அவன் பார்த்தீங்கன்னா, ஸ்வாம்ப் பேட் யூஸ் பண்ணும்போது, நம்ம பார்த்தீங்கன்னா, டார்க் ஹோல் தான் யூஸ் பண்றான். "என்ன நீங்க எனக்கு அகைன்ஸ்ட்டா யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, எனக்கு ரொம்ப இதுவா யூஸ் பண்றீங்கன்னு" சொல்லும்போது, "பரவால்ல. டைப் முக்கியம் இல்ல. நீ பண்ணக்கூடிய பேட்டரி எக்ஸ்பென்ஸ் தான் முக்கியம்னு" சொல்லும்போது, அதுக்கடுத்து நல்ல ஒரு பேட்டில் நடக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஸ்வாம்ப் பேட் யூஸ் பண்றான். அந்த டைம்ல தோத்துட்டான். "சரிப்பா நல்லா தான் சண்டை போட்ட. அடுத்த வாட்டி ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரி முக்கியமான வேலை இருக்கு. ஏய் டார்க் ஹோல கொஞ்சம் நல்லா இது பண்ணி வை" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட்ட குடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அவன் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு கிளம்பும்போது, அவன் பார்த்தீங்கன்னா ஏன் ஆஷ்ன்னு சொல்லும்போது, "என்ன ஏன்பா நிக்க சொல்ற? என்ன உனக்கு வேணும்? மறுபடியும் பேட்டில் பண்ண முடியாதுன்னு" சொல்லும்போது, "இல்ல உனக்கு என்னம்மா என்ன தெரியலன்னு" சொல்லும்போது, யாருன்னு கேட்கும்போது, "நான் தான் மேக்ஸ்" சொல்லும்போது, அவனும் பார்க்குறான். ஆமா 2 இன்ச் வளர்ந்திருக்கான். கண்ணாடி அதே கண்ணாடி, முடியும் அதே முடி. "டேய் நீ எப்படா வளர்ந்தன்னு" சொல்லும்போது, "அடேய் அதுக்குன்னு ஒரே மாரியா இருக்க முடியும்ன்னு" சொல்லிட்டு நம்ம மேக்ஸும் கேட்குறான். நம்ம ஆஷும் பார்த்துட்டு, "சரி எதுக்காக வந்திருக்கன்னு" சொல்லும்போது, "இந்த மாரி நான் புரொஃபசர் ஓக்க தான் பார்க்க வந்தேன். இந்த மாரி புரொஃபசர் ஓக் பார்த்தீங்கன்னா, அவர் லேபுக்கு கூட்டு வந்தாரு. சரி நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கேன்னு" சொல்லும்போது, "சரி பார்த்து போ" அப்படின்னு சொல்லும்போது, சரி உன் அக்கா மேல எங்கன்னு சொல்லும்போது, "அவ நாளைக்கு வந்துருவா. நான் புரொஃபசர் பேர்ட்ஸ் கூட வந்தேன். அவரு பார்த்தீங்கன்னா புரொஃபசர் ஓக்க பார்க்க போயிட்டாரு. நான் பேட்டில் பண்ண வந்தேன். அப்போ நீ 4 ஜிம் பேட்ச் வச்சிருக்கேன்னு" கேட்கும்போது, "வச்சிருக்கியாவா? நான் வச்சிருக்கேன். அது எப்படி என்கிட்ட இல்லாம போகும்ன்னு" சொல்லும்போது, "சரி உங்க அப்பா எப்படி இருக்காரு?" சொல்லும்போது, "நல்லா இருக்காருன்னு" சொல்லும்போது, அந்த அசிஸ்டன்ட்டும் வரான். "எப்படி இருக்க மேக்ஸ்?" சொல்லும்போது, "ஆமா நீ யாருன்னு" கேட்கும்போது, "எனக்கு உனக்கு இன்னுமா தெரியல. பிளசன்ட் மைண்ட் பார்த்தீங்கன்னா அப்பதான் முடி விடுது." "ஏய் நீ அவனான்னு?" கேட்கும்போது, அதேதான். ஆஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட நகரத்துக்கு வந்தான். என்னோட டவுனுக்கு வந்து ஆஷ் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட்டா கூட இருக்க முடியுமான்னு கேட்கும்போது, நானும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு அவங்க கூடயே போயிட்டேன். ஸோ, அதனால தான் நான் இப்ப இங்க இருக்கேன்னு சொல்லும்போது, "நல்ல விஷயம் தான்" அப்படின்னு சொல்லும்போது, அவன் நல்லா ட்ரெயின் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ சொல்றான். "அதுவும் இல்ல அதெல்லாம் உன்னால தான் ஆஷ்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லும்போது, "சரி நான் முக்கியமா கிளம்ப வேண்டியிருக்கு. சரி மேக்ஸ் நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லும்போது, "சரி எங்க போற? அதெல்லாம் சொல்லிட்டு போணும்டா போடான்னு" சொல்லிட்டு ஆஷ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவன் ஒரு பைக் எடுத்துக்கிறான். பைக்கு மேல பார்த்தீங்கன்னா பிக்காச்ச உட்கார வச்சுட்டு, சரி 2 பேரும் போலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளேயே அடிச்சுட்டு கிடிச்சுட்டு ஓட்டுறானுங்க. ஐய்யயோ! மறுபடியும் எங்கேயும் விழுந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சைடு போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிட்டி மாரி நிக்கிறாங்க. எங்க பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல நிக்கிறாங்க. ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டும் கீழ இறங்குது. உள்ளேருந்து யார் வரான்னா, நம்ம செரீனா தான் வரா. அவ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ பார்த்துட்டு, "ஏய்! ஒரு வேள வந்துட்ட போல இருக்குன்னு" சொல்லும்போது, நான் உனக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு" சொல்லும்போது, நம்ம பிக்காஸ் அவனையே பார்த்துட்டு இருக்கு. என்ன இப்படி பார்க்குது? "ஆமா, ஏன் ஆஷ் மண்டையில இலையெல்லாம் சொருவிருக்குன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா, அத சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். சரி போலாமான்னு சொல்லிட்டு ஆஷ் பார்த்தீங்கன்னா, அவள கூட்டிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா
எங்கன்னா பக்கத்துல கூட வேர்ல்டன் சிட்டிக்கு தான் போயிட்டுருக்கான். வேர்ல்டன் சிட்டிக்கு போயிட்டு, அவன் பார்த்தீங்கன்னா, அங்க ஷாப்பிங்க்காக அவள கூட்டிட்டு போயிருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய ஷாப்பிங்லாம் பண்ணிட்டுருக்கா. ஆஷும் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாவே சத்தியமா தாங்க முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஆஷும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கான். அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா, அவனோட அடுத்த டவுனுக்கு போயிட்டுருக்கான். அடுத்த டவுனுக்கு போறாங்க. அடுத்த டவுன்ல போய் ட்ரெஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள்ல இவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. நம்ம செரீனாவுக்கும், நம்ம ஆஷுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க சினோ ரிஜுக்கு போணும்னு சொல்லிட்டு, சினோ ரிஜனுக்கு போணுன்ட்டு ஃப்ளைட்ட புடிச்சு சினோ ரிஜுக்கு போறாங்க. ஏன்னா, சினோ ரிஜ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிகப்பெரிய ஜுவல்லரி ஷாப் இருக்கு. அங்க ஜுவல்லரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, ஆஷ வந்து இழுத்துட்டு போயிட்டு, அங்க வந்து ரிங் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஆஷ் அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர் ஓமன் வராரு. "நீங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, "நான் உன்ன கேட்கணும் என்ன ஆஷ்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லாம ப்ரொஃபசர் சிக்குமோர் அங்க வராரு. "நீங்களுமான்னு?" சொல்லும்போது, "ஆமா. நான் ப்ரொஃபசர் ஓரோவ பார்க்க வந்தேன். அதனால தான் உன்னையும் பார்த்துட்டேன்னு" சொல்லும்போது, "இங்க எதுக்கு வந்தீங்கன்னு?" சொல்லும்போது, "இந்த மாரி நாங்க நெஸ்டாய் பார்க்க வந்தோம். நெஸ்டாய் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுதான போக்கிமோன ஏதோ அத பார்த்ததா சொன்னாங்க. ஆனா அந்த போக்கிமான் டக்குன்னு போயிருச்சான்னு" சொல்லும்போது, "அப்போ அது அதுவா இருக்குமோன்னு?" சொல்லும்போது, "கண்டிப்பா அதுவா தான் இருக்கும். நீ ஸ்டார்ட்டிங் பார்த்தியா ஒரு லெஜெண்டரி போக்கிமான் ஞாபகம் இருக்கான்னு?" சொல்லும்போது, "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஸ்ப்ரிங் நெட்ல பார்த்தேன். ஆனா அது எப்படி இங்க இருக்குன்னு?" சொல்லும்போது, "அது தெர்ல. ஆனா அவங்க அத பார்த்து தான் அவங்க சொல்றாங்க. ஸோ நாங்க அத பத்தி ரிசர்ச் பண்ண தான் நானும் இங்க வந்தேன்னு" சொல்லும்போது, "நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு?" கேட்கும்போது, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில மெகா ஸ்டோன்ஸும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அந்த மெகா ஸ்டோன்ஸ் என்னென்ன எப்படிலாம் இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணி நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் சிக்மோர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவனுக்கான ஒரு விஷயமும் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, என்னன்னு சொல்றான். அந்த மாரி இதுதான் அவனோட கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்ல காட்டுறான். இத பார்த்துட்டு ஆஷும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு, "இதுவா? உடனேவா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. நீ எப்போனா அது போனா உனக்கு அங்க கிடைக்கும்னு" சொல்லும்போது, ஓகேன்னு சொல்லிட்டு ஆஷும் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு ஆஷும் பார்த்தீங்கன்னா, "சரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு நம்மளுக்கு வெட்டிங்" சொல்லும்போது, "சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் பார்த்தீங்கன்னா வெட்டிங்கும் போது 2 பேரும் வெட்டிங் பண்ணும்போது நெறைய பேர் வராங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா மேஷோட அப்பா வராரு. மேஷ் அப்பா வேற யாரும் இல்ல நம்ம ரெட் தான். ஆஷோட அப்பா ரெட் அங்க வரும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்பளோட கேன்டோட மிகப்பெரிய சாம்பியனா இருந்த ரெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம ஆஷ் பார்த்துட்டு இருக்கான். "என்னப்பா நல்லா இருக்கீங்களா?" சொல்லும்போது, "நல்லா இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். இருக்கக்கூடிய எல்லா விதமான லெஜெண்டரி போக்கிமான்ஸ் பத்தி டேட்டாஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேரி வரான். கேரி பார்த்தீங்கன்னா, மேஷ்க்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து தரான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, புது போக்கி டெக்ஸ்ட் குடுக்குறான். இது போக்கி டெக்ஸ்ட்னு நல்லா அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு, புதுசா ஒரு போக்கி டெக்ஸ்ட் குடுக்கும்போது ரொம்ப நன்றி. இதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கவலைப்படாத. இதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளோட ட்ரேசி தான் அவன் இன்ஃபர்மேஷன்லாம் இதில கேதர் பண்ணி போட்டுட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத ஆஷ் அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல அவன் புது புது போக்கிமான் சர்ச் பண்ணுறதுக்காக அவன் பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லும்போது, அதுவும் உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அலான் வரான். அலான் பார்த்தீங்கன்னா, மேஷ பத்தி கங்கிராச்சுலேஷன் குடுத்துடுறான். ஓகேன்னு சொல்லவும், அங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம லியோன் வராரு. நம்ம லியோன பார்த்துட்டு, "நீங்க அதுக்கப்புறம் என்ன சேலஞ்சே பண்ணல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பேட்டில் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னுலாம் கிடையாது. எனக்கு அது இல்லாம பேட்டில் பண்ண சந்தோஷம் இல்லாத எனக்கு கிடையாது. இந்த மாரி நானும் போக்கிமான்ஸ புதுசு புதுசா கண்டுபிடிக்க போயிட்டேன். இந்த மாரி இந்த டைனமேக்ஸ் எப்படி வந்துச்சு? டைனமேக்ஸ் எதுக்காக உருவாச்சுன்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்க போயிட்டேன். ஸோ எனக்கும் இந்த மாரி சண்டை போடுறதுல இப்போதைக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. ஆனா கவலைப்படாத ஆஷ் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணேன்னு" சொல்லும்போது, நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லியோன பார்த்து சொல்லும்போது, லியோனும் சிரிக்கிறாரு. லீவோட சார்ஜர் அங்க வரும்போது, இந்த ஆஷோட சார்ஜர் அங்க நிக்குது. அதுவும் இல்லாம கூடயே நம்போட கூட்டு சேர்ற மாரி நம்ம அழகான சார்ஜரும் அங்க நின்னுட்டு இருக்கும்போது, 3 சார்ஜரும் பார்த்து 3க்கு 3 பேசிட்டு இருக்கு. நம்ம சார்ஜர் 3 அப்படியே கை நீட்டி எது பேசிட்டு இருக்கும்போது, எல்லாரும் அத சிரிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா, நம்ம வடான பார்த்துட்டு, "என்ன நீ வந்திருக்கன்னு" சொல்லும்போது, "நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, டப்புன்னு நம்ம ஆஷ்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த புது போர்ட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவன் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டான். ஸோ அது செட் ஆனோனே ஆஷ்க்கு வந்து அலாரமே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "உங்கள சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லும்போது, யாருன்னு சொல்லும்போது, நம்ம அல்லான் தான் நம்ம ஆஷ சாம்பியன்ஸ்க்காக சேலஞ்ச் பண்ணியிருக்கான். நான் அவன தோற்கடிச்சு இவன்ட்ட இருக்க சாம்பியன்ற பட்டத்த நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆஷும் சிரிச்சுட்டு, "ஓகே உன்னால முடிஞ்சா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஆஷும் வந்து சொல்றான். "அது என்னால முடியும். முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அலனும் சொல்றான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் லீக் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போட்டி வரக்க போகுது. அலானுக்கும் ஆஷ்க்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆஷும் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறதுக்காக அலான் கூட வரான். அங்க பார்த்தீங்கன்னா, ஆஷ் கூடயே நம்ம செரீனாவும் வரா. செரீனா பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் செரீனா செரீனான்னு கத்தும்போது, ஆஷ பார்த்துட்டு எல்லா பசங்களும் ஆஷ் ஆஷ்ன்னு கத்துறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேரிட் கப்பிள்ஸ் 2 பேரும் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, 2 பேரும் சந்தோஷமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மேல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா புரொஃபசர்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. புரொஃபசர் ஓக், பர்ச் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா சிக்மோர் வராரு. "என்ன சிக்மோர் லேட்டா வரீங்கன்னு" சொல்லும்போது, "ஒண்ணும் இல்ல. நான் ஒரு விஷயத்த ஆஷ் கிட்ட குடுத்தேன். அது எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் செக் பண்ண போயிருந்தேன். ஓகே. இப்ப அது நல்லா தான் இருக்குன்னு" சொல்லும்போது, என்னன்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு பார்த்தா யாரு சூஸ் பண்றான்ட்டு டாஸ் ஆகுது. அதில பார்த்தீங்கன்னா மலான் தான் ஜெயிக்கிறான். ஸோ நான் மலான் அலான் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, "நீயே சூஸ் பண்ணு ஆஷ்" அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு போக்கிமோன் பழைய ஃப்ரெண்ட் "வாடா வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரேனிஞ்சா வருதுங்க. அந்த காட்டுல இருந்த எல்லா ஜீசல்ஸுமே பயங்கர ஆக்டிவ் லெசன்ட்டா ஆக்டிவ் டைப்பு. இருக்கக்கூடிய அங்க அந்த மியூட்டட் ஆன அந்த காட்டையே அதுங்க பார்த்தீங்கன்னா பாதுகாக்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா கிரேனிஞ்சா அப்படியே விடுதலை கிடைச்சதுனால,
நம்ம கிரேனிஜா நம்ம ஆஷ் கூட பேட்டில் போனா திருப்பி இங்க வந்துருச்சுங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அலனும் பார்த்துட்டு கிரேனிஜா திருப்பி வந்ததா சொல்லும்போது, அங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஸரும் ஆச்சரியப்படுறாங்க. அது கிரேனிஜாவான்னு சொல்லும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க நடக்குது இந்த நிஞ்சா பார்த்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய நெறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுல ஆஷ்க்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்ல கிரேனிஜா வச்சு. அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, "நீ ஒரு வழியா வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேனிஜாவ பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த அலான் பார்த்தீங்கன்னா, அவன் கிரேனிஜாவ பார்த்துட்டு, சரி நம்ப அப்ப பண்ண மாரி இப்பவும் பண்ணலான்னு சொல்லிட்டு சார்ஜர அவன் வெளிய எடுக்குறான். சார்ஜர வெளிய எடுத்துட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா அவன் சார்ஜர மெகா எவல்யூஷன் ஆக்கிடுறான். நம்ம ஆஷும் சும்மா இருப்பானா? ஆஷும் கிரேனிஜாவும் மறுபடியும் ஆரா ஃபார்ம் மாரி ஒண்ணா வந்து ஆராவ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஆஷ் கிரேனிஜாவும் உருமாறிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த வாட்டி என்னன்னா, நம்ம ஆஷ் கிரேனிஜாவ பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ள எப்போ வேணா அட்டாக் பண்ணிடலான்ற நெலைமையில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷமா சர்வே பண்ணுது. ஸோ, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி தான் தெரியும். ஏன்னா, போக்கிமான் பார்த்தீங்கன்னா, பேட்டில் பண்ண தான் ஸ்ட்ராங் ஆகும். ஆனா, இது பார்த்தீங்கன்னா, எடுத்த இந்த 15 வருஷமே பேட்டில் நடந்த ஒரு இடத்துல தான் இது மொத்த வாழ்க்கையும் குடுத்ததுனால, இது பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்ட்ராங் ஆயி, பயங்கரமா தூக்கி போட்டு நம்ம சார்ஜர போட்டு பொல பொலன்னு பொழக்கிற மாரி போட்டு பொளந்து நம்ம மேட்ச் தான் ஜெயிச்சுட்டான். நம்ம மேட்ச் தான் சாம்பியன் ஆகுறதுனால பயங்கரமா எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மேட்ச் தான் சாம்பியன் சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங்கில அங்க இங்க கொஞ்சம் சொதப்பிட்டா தான் பிரச்சனையா போயிருச்சு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் முழுசா போட்டுருவேன். ஏன்னா, இது நான் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரியுமே நான் எழுதியே வச்சிருக்கேன். ஸோ நான் கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துரும். தேங்க் யூ.